எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த 3 விஷயங்கள் தெரிந்தால் நிச்சயமாக உன் ஜெபம் கேட்கப்படும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜெபிப்போம். ஏதோ நிறைய காரியங்கள் நம்ம மனசுல நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைகளையும் நடக்கணும்னா நம்ம ஜெபிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா பாருங்க, வருஷக்கணக்கா ஜெபிச்சிருப்போம், நாட்கள் கணக்கா ஜெபிச்சிருப்போம், தூண்டாம இருந்து ஜெபிச்சிருப்போம். ஆனா இந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்படாம இருக்கும். நமக்குள்ளே பல கொஸ்டின் வரும். ஏன்தான் இந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படல, எதனால நமக்கு ஜெபம் கேட்கப்படல அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம என்ன செய்வோம், யோசிச்சுட்டு இருப்போம். தெரியாம விடை தெரியாம என்ன செய்துட்டு இருப்போம், அழைப்பாஞ்சிட்டே இருப்போம். இப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா 3 விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரியணுங்க. அப்படி தெரிஞ்சாதான் நமக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் தடை இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தை போய் எப்போ அந்த ஜெபத்துக்குரிய பதிலும் தேடி வரும். ஓகேவா? இப்போ அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம நிறைய பேர் என்னன்னா கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரை அறிஞ்சிருக்கோம், நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லவங்களும் இருக்காங்க. பரம்பரையா நாங்க கிறிஸ்டினா இருக்கோம், அதனால நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. முதல்ல கிறிஸ்தவம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு ஆகி தன்னுடைய பாவங்களை விட்டு, அதாவது இவ்வளவு நாள் செய்த பாவத்துல இருந்து மனம் திரும்பணும், மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? அப்போ நம்மளுக்கு ஜெபமும் அதுல அடங்கும். ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஏதோ ஜெபிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஜெபத்துக்கு ஜெபிக்கிறது டைம் இல்லை. உலக பிரகாரமா இருக்கிற எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு டைம் இருக்கும், ஆனா ஜெபம் பண்ண டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க அப்படின்னா எல்லா நாளும் உலக பிரகாரமா எல்லாம் வாழ்ந்துட்டு சண்டே ஆனா மட்டும் சர்ச்சுக்கு பைபிளோட ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய கேட்டகரி இருக்கு. அப்ப ஜெபங்கிறது என்ன? ஜெபங்கிறது ஆண்டவரோடு பேசுறது. ஆண்டவர்கிட்ட அனுதினமா பேசணும், இததான் ஆண்டவர் விரும்புறாரு. சரி, நம்ம ஜெபிக்கும் போது இந்தந்த செயல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெபம் கேட்கப்படும். முதல்ல என்னன்னா, மனம் திரும்பி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னது? மனம் திரும்பி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். நான் உலகத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும் செய்வேன், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்துக்கு பின்னால நான் ஓடுவேன். ஆனா பாவம் தெரியும், ஆனாலும் நான் பாவம் செய்வேன். ஆனா நான் பாவம்லாம் செய்துட்டு நான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்குரிய பதில் எனக்கு வரணும். அப்படின்னா அந்த ஜெபத்துக்குரிய பதில் வருமா? கண்டிப்பா வராது. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் விரும்புறது என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். எதுல இருந்து? பாவத்துல இருந்து. நம்ம ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி நிறைய பாவங்கள் செய்திருப்போம். ஏன்னா இந்த உலகத்துல பாவியாதான் பிறகுறோம். அப்படிங்கும் போது பாவங்கள் செய்திருப்போம். எந்த ஒரு ஜெபம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பாவத்தை சொல்லி அறிக்கையிட்டு, நான் இத்தனை வருஷம் இந்த பாவத்தை எல்லாம் நான் செய்துட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதாவது நான் இது செய்ய மாட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துட்டேனே, இது தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல அதை அறிக்கையிட்டு மனம் திரும்புதல். இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனம் திரும்புதல் வந்தா வரணும். நம்ம ஜெபம் கேட்கணும்னா நம்ம பாவத்துல என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இது முதல்ல. ரெண்டாவது, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன், ஆனா இந்த ஜெபம் கேட்கப்படுமா படாதா? ஆண்டவர் நான் ஜெபிக்கிறதெல்லாம் கேட்பாரா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷி, இல்லைன்னா நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா?
கேட்பாரா அப்படின்னாலே அது என்னதாகுது, சந்தேகம் ஆயிருது. கேட்பாரா, விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, டல் ஆயிடுச்சு. அப்படி இல்லாம ஆண்டவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேக்குறாரு, அதுக்குரிய பதில கண்டிப்பா தருவாரு. நான் ஜெபிக்கிறது ஆண்டவர் காது கொடுத்து கேட்கிறாரு. என் ஜெபங்கள் எதுவுமே வீணா போகல, வேஸ்டா போகல. இந்த ஜெபத்துக்குரிய பதில் கண்டிப்பா என்னை வந்து சேரும். அவர் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் ரொம்ப விசுவாசம் வச்சிருந்தாரு. ஆனா அவர் விசுவாசம் வச்சதுனாலதான் அவர் வயது ஆன பிறகு வர அவருக்கு என்னதாயிருது, குழந்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், ஒரு அதிசயம் நடக்கணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்குரிய பதில் வேணும். ஆனா நான் வந்து விசுவாசிக்க மாட்டேன். கொஞ்ச நாள் விசுவாசிப்பேன், ப்ரேயர் பண்ணி ஒரு ஒரு வாரம் 2 வாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிப்பேன். நாட்கள் கடந்து போன பிறகு என்கிட்ட விசுவாசம் குறைஞ்சு போகும், சந்தேகம் வந்துடும். அப்படிங்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படுமா? இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்குரிய பதில ஆண்டவர் கண்டிப்பா தருவாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்குரிய பதில் கடந்து வருமாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை அலட்சியப்படுத்தவே மாட்டாரு. பாவம் செய்துட்டு ஐயோ நான் பாவி அப்படின்னு சொல்லி நொறுங்கி போய் அழும்போது அவர் நம்மளை தேற்றரவாளனா தேற்றுவாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க ஜெபத்துக்குரிய பதில ஆண்டவர் தருவாரு. மூன்றாவது, தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய சித்தம்? தேவ சித்தம், மனித சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களா நம்ம இதை ஜெபிச்சா ஆண்டவருக்கு இது பிரியம் தானா, நம்ம இப்படி ஜெபிக்கிறது இது ஆண்டவருடைய சித்தம் தானா, இது நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் தர ஓகே தானா அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பொண்ணை விரும்புறேன், எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபிச்சுட்டு இருப்ப. ஆனா ஆண்டவருக்கு உன் வாழ்க்கைக்கு அந்த பொண்ணு வந்தா நல்லா இருக்காதுன்னு தெரியும். அவர் அந்த பொண்ணை விளக்குவாரு. ஆனாலும் நீ அழுது ஜெபிப்ப, எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிள்ளை அழுது ஜெபிக்கிறே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி நினைச்சு வைப்பாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னடா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்த கேரக்டர் வேற, இப்போ இருக்கிற கேரக்டர் வேற அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடர்ந்து வைக்கிற அளவுக்கு உங்க லைஃப்ல சந்தோஷங்களே காணாம போகும். அப்போ ஆண்டவர் இந்த பொண்ணு நல்லா இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாரு. நீ ஜெபிச்சு அடம் முடிச்சு அதை வாங்கிருப்ப. அப்படிங்கும் போது உன் வாழ்க்கையில சந்தோஷம் இழந்து போகும். அப்போ நம்ம வாழ்க்கையில யார் வந்தா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, எந்த சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவாராமே. ஹல்லேலூயா. சரியா? அப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். 3 விதமான ஜெபம். என்ன ஜெபம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜெபம் ஃபர்ஸ்ட். 2வது விசுவாசம் உள்ள ஜெபம். 3வது ஆண்டவர் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். இப்படி நீங்க ஜெபிச்சாலே கண்டிப்பா நிச்சயமா உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். சரியா? இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திருப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே வருஷக்கணக்கா நாட்கள் கணக்கா ஜெபம் பண்ணி அதுக்குள்ள பதில் வராம கண்ணீரோட காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரின் தாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. இப்படியேசின் மீண்டும் ஜபங்களும் ஆண்டு இருந்த பரம தந்தையை ஆமே. கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா.